வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டத்தின் கனமழையின் காரணமாக சேதமடைந்த சாலைகளை ஆய்வு மேற்கொள்வதற்காக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாவட்டத்திற்கு இன்று வருகை தந்த நிலையில் அவர் வருகைக்காக தென்காசி மாவட்டத்தில் உள்ள சாலைகளில் உள்ள தடுப்புகளில் அவசரமாக பெயிண்ட் அடிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதாவது அமைச்சர் செல்லும் சாலையில் ஒரு புறம் அவர் கண்படும் இடத்தில் மட்டும் உள்ள தடுப்புகளில் பெயிண்ட் அடிக்கப்பட்ட நிலையில் அதற்கு மறுபுறம் பெயிண்ட் அடிக்காமல் அப்படியே நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்கள் விட்டு சென்றுள்ளனர். குறிப்பாக தென்காசி மாவட்டம் குத்துக்கல் வலசை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சாலையின் தடுப்பு தெரியாமல் இரவுகளில் பகலிலும் கூட அரசு பஸ் உள்பட ஏராளமான வாகனங்கள் சாலையில் தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளான நிலையில் அப்போதெல்லாம் கண்டுகொள்ளாத நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தற்போது அமைச்சர் வருகிறார் என்பதற்காக அவசரமாக பெயிண்ட் அடித்து அமைச்சரை ஏமாற்றும் வகையில் செயல்பட சம்பவம் பொதுமக்களிடையே மிகுந்த வேதனை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஏராளமான பொதுமக்கள் விபத்தில் சிக்கி பாதிக்கப்பட்ட போதெல்லாம் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் தற்போது அமைச்சர் வருகிறார் என்பதற்காக ஏன் அவசரமாக இந்த பராமரிப்பு பணியை மேற்கொள்கிறார், யாரை ஏமாற்ற அதிகாரிகள் இது போல் செயல்படுகிறார் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.